இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். யார் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன். நம்முடைய உலக வாழ்க்கையிலே நம் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பொருளாதாரத்திலே முன்னேற, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செழிப்படைய, நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட நமக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலையே இல்லாமல் ஐஸ்வர்யத்தை நாம் சம்பாதிக்க முடியாது. ஏதாவது ஒரு உடல் உழைப்பு, ஒரு வேலை, ஒரு தொழில் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். அதற்காகத்தான் ஏதாவது ஒரு வேலை, ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்பது உலகத்திலே ஒரு கட்டாயமான ஒரு காரியம். ஆனாலும் கூட அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே சோம்பலா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்ட வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், தன்னுடைய கடமையாக இருந்தாலும் அநேக சோம்பலா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, நம்முடைய வேலையில் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமாம். சின்ன வேலையாக இருந்தாலும், பெரிய வேலையாக இருந்தாலும், சிறிய தொழிலாக இருந்தாலும் செய்யும்படி நம் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நாம் முழு பலத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். நாம உழைக்காம சோம்பேறியா இருந்து ஏதாவது ஒரு வகையில நமக்கு பணம் வரணும், யாராவது நமக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். எது நாம செய்ய வேண்டுமோ, நமக்கென்று நியமித்த வேலை, நமக்கென்று நியமித்த தொழில், நமக்கென்று உள்ள காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் உற்சாகமாய் காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பொறுப்பிலே நாம் உண்மையாக உழைக்க வேண்டும். நம்மால் எவ்வளவு நாம் முயற்சி எடுத்து அந்த காரியத்தை உற்சாகமாக நாம செய்கிறோமோ அந்த அதுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. ஆண்டவர் உழைப்பதை, வேலை செய்வதை ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் அருமையாக படைத்து ஆதாம் ஏவாள் கையில கொடுக்கும்போது ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவுமே அவர்களை வைத்தார். சோம்பேறிகளாக அவர்களை ஆண்டவர் தோட்டத்துல வைக்கல, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் வைத்தார். நம்முடைய கையிலே அருமையான குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேலை தொழில்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்த வேலை தொழிலிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இன்னும் கூட செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் பெரிய ஊழியக்காரராக இருந்த பவுல் அப்போஸ்தலன் கூட அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். ஆனாலும் கூட அவர் அந்த ஊழியத்திலே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கைகளால் வேலை செய்து அந்த பணத்தை வைத்து தான் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சொந்த செலவுக்காக அவர் வைக்கிறார். யாரிடத்திலையும் போய் அவர் என்ன செய்யல? வேலை செய்யாமல் அவர் பணம் வாங்கியதாக நாம வாசிக்க முடியாது. அவர் என்னுடைய கைகளே இந்த வேலை செய்தது. என்னுடைய சொந்த தேவைகளுக்காக 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். நம்முடைய கைகளாலே நாம் வேலை செய்து நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 34 35 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே பவுல் சொல்கிறார், நாங்கள் என்ன செய்தோம்? வேலை செய்து பிரயாசப்பட்டோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லி எங்களுக்காகவும் எங்களோடு கூட இருக்கிற மக்களுக்காகவும் இந்த கைகளால் நான் வேலை செய்தேன். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கூடார தொழில் செய்கிறவராய் இருந்தார் என்று சொல்லி. தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு என்ன வேலை, என்ன தொழில் தெரியுமோ அதை செய்து அவர் தன்னுடைய செலவுக்காக, மற்றவர்களுக்காக அவர் பிரயாசப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஒருவன் வேலை செய்ய மனசில்லைன்னா சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வேதம் கடுமையாக எச்சரிக்கிறது. ஆண்டவர் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவர் உணவளிக்கிறவர் தான். ஆனா அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அந்த இருப்பிடத்துல கூட்டுல கொண்டு
ஆண்டவர் இறைய ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், போட மாட்டார். பறவைகள் இறைக்காக தேடி அலைந்துதான் அந்த பறவைகளுக்கு ஆண்டவர் இரையை சவதரித்து கொடுக்கிறார். விலங்குகளும் அப்படிதான், காட்டு விலங்குகளை நம்ம பார்க்கிறோம். அது என்ன செய்கிறது, இறைக்காக தேடி அலைந்து அங்கும் இங்கும் அலைந்துதான் அது என்ன செய்கிறது, இரையை அது சவதரித்து கொள்ளுகிறது. இரையை கொடுக்கிறவர் ஆண்டவராக இருந்தாலும் அந்த இரையை தேடி அது அலைகிறது. அதுபோல ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும், நிறைய நமக்கு வசதிகள் வாய்ப்புகளை கொடுத்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்காக பிரயாசப்பட்டு தேடி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் தேட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவரும் என்ன செய்தார், இந்த உலகத்துல நம்மை போல ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தாலும் அவர் சோம்பேறியாக இருக்கவில்லை. அவர் ஆண்டவரும் உழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா. மட்டுமல்ல, மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இவன் தச்சன் அல்லவா. ஆண்டவரை குறித்து ஒரு அழகான வார்த்தை, இவன் தச்சன் அல்லவா. அப்போ ஆண்டவரும் இந்த உலகத்துல என்ன செய்தார், தச்சு வேலை செய்தார். அவருடைய குடும்ப தொழில், தகப்பனார் செய்த வேலையையும் ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு வயசாயிற்று, எனக்கு பலன் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல கூட நாம பார்க்கிறோம், அந்த எஜமான் என்ன செய்கிறார், திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்காரர்களை அனுப்புகிறார். 3ஆம் மணி வேளையில போய் பார்க்கிறார். அங்க கடத்தெருவுல சும்மா நிற்கிறவங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சும்மா நிற்கிறது என்ன, என் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன்னு சொல்லுகிறார். திரும்ப 11ஆம் மணி வேளையிலையும் போய் பார்க்கிறார். அப்பொழுதும் அங்க நிக்காங்க. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன. அவங்க சொன்னாங்க, ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை. அப்ப ஆண்டவர் அந்த எஜமான் சொல்லுகிறார், என் திராட்சை தோட்டத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி தருவேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான திராட்சை தோட்டம், இந்த உலக வாழ்க்கை, ஒவ்வொரு பொறுப்பு, ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கிறார். சோம்பேறிகளாய் அல்ல, சுறுசுறுப்புள்ளவர்களாக, உற்சாகம் உள்ளவர்களாக நாம் வேலை செய்கிற பொழுது கர்த்தர் அதற்கு பலன் கொடுப்பார். நம்மளால முடிந்த வேலை, வீட்டு வேலையானாலும் சரி, நாம எந்த வேலையானாலும் சரி, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்ய வேண்டும். முறுமுறுக்காதபடி நாம செய்கிற பொழுது ஒவ்வொரு கிரியைக்கும் ஆண்டவர் பலன் கொடுப்பார். நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் ஆண்டவர் பலன் கொடுப்பார். நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு என்று சொல்லி நாம் செய்கிற பொழுது, தேவனை நம்பி அந்த காரியத்தை செய்கிற பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சோம்பல் கையினால் அல்ல, சுறுசுறுப்போடு நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நாம் அப்படி நம்முடைய பிரயாசப்படுகிற பொழுது, முயற்சி எடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். அதனாலதான் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். உள்ளவன், சுறுசுறுப்பு உள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், திறமையை பயன்படுத்துகிறவன், தாளந்துகளை பயன்படுத்துகிறவன், உற்சாகமாய் வேலை செய்கிறவன், உள்ளவன், அவனுக்கு ஆண்டவர் இன்னும் என்ன செய்வார், கொடுப்பார். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்ன திறமை இல்லை, வேலை இல்லை, சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள், சோம்பேறிகளுக்கு இருக்கிறதும் என்ன செய்யப்படுமாம், எடுத்துக்கொள்ளப்படுமாம். ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம், எனக்கு வேலை இல்லை, வழி இல்லை, அப்படியே நம்ம சோம்பேறியா யோசிக்காதபடி உற்சாகத்தோடு, ஜாக்கிரதையோடு கர்த்தர் கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை நம்ம கண்டுபிடித்து அதை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் நீர் அதிகாரியாக வைப்பீர் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. எங்களுக்கு கொடுத்த உலக வாழ்க்கையிலே, கொடுத்த தொழிலிலே, எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு வேலையிலே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து அதிநிமித்தம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த உலக காரியத்திற்கான பொருளாதார தேவைகளை சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். உற்சாகமாய், சுறுசுறுப்பாய் காணப்பட கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் உங்க கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.